தேசத்தின் பாதுகாப்புக்கு மாணவர்கள் எப்போதும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கோவை மற்றும் திருப்பூர் நகரில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக குடியரசு துணைத் தலைவர் இன்று பிற்பகல் கோவை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் தில்லியில் இளைஞர்கள் நடத்திய போராட்டம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதிலளித்த சி.பி. ராதாகிருஷ்ணன், தேசத்தின் பாதுகாப்புக்குத்தான் மாணவர்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர்களின் கோரிக்கையை மத்திய அரசு நிச்சயம் பரிசீலிக்கும் என்றும் தெரிவித்தார். எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தேசத்தின் ஒற்றுமையை பாதுகாப்பதற்கு எல்லா மாணவர்களும் முன்வர வேண்டும். தேசம் ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் உலக அரங்கிலே நம்முடைய குரல் எடுபடும். தமிழகத்தில் அமைந்துள்ள தாவேக அரசுக்கு போதிய கால அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் சி.பி. ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். பின்னர் கோவையில் ஜி.கே.என்.எம். செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். கோவை நிகழ்ச்சிக்கு பிறகு திருப்பூர் செல்லும் குடியரசு துணைத் தலைவர் அவிநாசியில் உள்ள லிங்கேஸ்வரர் சிவன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்கிறார்.